KKSSR இருவரின் சாதி வெறியின் உச்சம். தக்க பாடம் எடுத்த அமைச்சர் மூர்த்தி. திமுகவில் என்ன நடக்கிறது? சமீபத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசிய இந்த பேச்சு ஒரு பக்கம் விவாதம் அனல் பறந்து கொண்டிருக்கையில், இதற்கு முன்பு ரெட்டியார் சங்க மாநாட்டில் திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KKSSR மற்றும் KN நேரு ஆகியோர் கலந்து கொண்டு பேசிய பேச்சு வைரலாகி, அதில் அமைச்சர் KKSSR பேசியதை விடவா அமைச்சர் மூர்த்தி பேசிவிட்டார் என இருவர் பேசியதை வைத்தும் காரசார விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு ரெட்டியார் சங்க மாநாட்டில் அந்த சமூக மக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் KKSSR, அரசியல் வரும் போகும், அரசியல் நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது தைரியமாக செய்ய வேண்டும் என்றால் அதை நானும் அண்ணன் KN நேரு அவர்கள் மந்திரியாக இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் என ரெட்டியார் சங்க மாநாட்டில் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் பேசிய KKSSR, நான் எங்க ஊரில் தெலுங்கில் தான் பேசிதான் ஓட்டே கேட்பேன். ரெட்டியார் வேற ஜாதியில் பொன் கொடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர், எங்களை வைத்து உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடையாளம் ரெட்டியார். என்னையும் அண்ணன் நேருவையும் வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேலையில் பிரச்சனை என்றால் எங்களிடம் கேளுங்கள். உங்களுக்கு யாரையும் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேண்டுமென்றால் வந்து கேளுங்கள். உங்களுடைய பையனை படிக்க வைக்க சீட் வேண்டுமா, கேளுங்கள். எல்லா வகையிலும் எங்களுக்கு கோட்டா உண்டு. எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்தில் KN நேருவும் நானும் நிச்சயம் இருப்போம் என்று ரெட்டியார் சங்க மாநாட்டில் அந்த சமூக மக்கள் மத்தியில் பேசிய KKSSR, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசியவர், நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிக்க வேண்டும். அரசாங்க வேலைக்கு மெரிட்டில் வரவேண்டிய வேலையை நீங்கள் பாருங்கள். தள்ளி விடுவதை நானும் KN நேரு அண்ணாச்சியும் பார்த்து கொள்கிறோம். யார் யாரை எங்கே தள்ளிவிட வேண்டுமோ அங்கே தள்ளிவிடுகின்ற வேலையை செய்வதற்கு நாங்கள் இருவரும் இருக்கிறோம் என்று KKSSR பகிரங்கமாகவே தன்னுடைய அமைச்சர் பதவியை தன்னுடைய சமூக மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், குறிப்பாக வேலை வாய்ப்பிலும் சரி மற்ற அனைத்திலும் சரி என்று பகிரங்கமாக தன்னுடைய சாதிக்காக வேலை பார்ப்போம் என்று ரெட்டியார் சங்க மாநாட்டில் KKSSR பேசியிருந்தார். இப்படி ஒரு பக்கம் அமைச்சர் KKSSR இதற்கு முன்பு பேசி இருந்த நிலையில், தற்பொழுது அமைச்சர் மூர்த்தி அவர் சார்ந்த சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சியில் பேசுகையில், இது ஆண்ட பரம்பரை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்று 4 பேர் செத்து போய்விட்டார்கள், 2 பேர் செத்து போயிட்டான் பெரிதாக பேசுகிறார்கள். ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை புரட்டி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என பேசிய அமைச்சர் மூர்த்தி, இதையெல்லாம் இந்த நாட்டிற்கு எதிர்காலத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், மதுரையில் அழகர் கோவில், திருமோகூர் கோவிலில் இருந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொள்ளையடித்து செல்கின்ற போது இந்த சமுதாயம் முன்னே நின்று போராடியதில் 5000 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உசிலம்பட்டி பக்கத்தில் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய காலத்தில் நம்மவர்கள் படிப்பறிவில் பின்தங்கி இருந்ததால் நம்முடைய வரலாறை கொண்டு வராத சூழல் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. அதனால் வரலாறை படியுங்கள் என்றுதான் அமைச்சர் மூர்த்தி அவர் சார்ந்த சமூக மக்கள் மத்தியில் பேசியிருந்தார். ஆனால் அமைச்சர் மூர்த்தி பேசிய வரலாறை படியுங்கள் என்கின்ற இந்த பேச்சை சாதி வன்மத்துடன் பேசியதாக ஒரு தரப்பு விமர்சனம் செய்து வருவது முட்டாள்தனம் என்றும், இதற்கு முன்பு ரெட்டியார் சங்க மாநாட்டில் ரெட்டியார் சமூகத்திற்கு கல்லூரியில் சீட் வேண்டுமா, வேலை வாய்ப்பு வேண்டுமா, யாரையாவது பார்க்க அப்பாயின்மெண்ட் வேண்டுமா என்று அமைச்சர் KKSSR பேசிய பேச்சுதான் சாதியின் உச்சம். அது போன்றா அமைச்சர் மூர்த்தி பேசிவிட்டார் என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நான் சொல்கிறேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணுறான். ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்துருக்காங்கன்றதை நீங்கள் வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வரலாறு இருக்குது. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும்
ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்பில் கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம்தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் அந்த மொழிப்போர்களுக்காக ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்தில் தொழில்துறையில் நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலைவாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். அதை போல இன்றைக்கு நாடு முழுவதும் பெண்களுடைய கல்வி தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்மவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத ஆளுகளாக இருந்தாலும் இன்றைக்கு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தன்னுடைய கணவர் வெளிநாடுகளில் இருந்தாலும் வேலை இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வு இப்போதுதான் முழுவதாக வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதை போல பல்வேறு நிகழ்வுகளிலே உங்களை எல்லாம் காண முடிகிறது. இப்படி வெளியே வந்து பல பேர்களை நீங்கள் சந்திக்கிற போது தான் ஆக எல்லாருடைய பிள்ளைகளும் படிக்க வைத்திருக்கிறார்கள். எல்லா சமுதாயம் இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளும் படித்து வேலைக்கு வர வேண்டும், வேலைவாய்ப்புகளை பெற வேண்டும். அப்போது தான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி நிலைத்து நிற்பதற்கு காரணம் படிப்பு தான். அந்த படிப்பு அறிவு திறமை தான். எல்லாரும் இன்றைக்கி சொல்கிறாங்க, அது தவறான கருத்து. நீ இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கணும். ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு முன்னால், ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு 20 ஆண்டு காலத்திற்கு பின்னால் இல்லை, அப்போது தான் மந்திரி நினச்சா ஏதாவது வேலை வாய்ப்பு போடலாம், என்னன்னாலும் செய்யலாம். இன்றைக்கி உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய அறிவுத்திறமை உங்கள் சொந்த காலில் நிற்கிறதை தவிர உங்கள் திறமைக்குத்தான் வழிவகை இருக்கிறதே ஒழிய அரசில் எந்த சிபாரிசுக்கும் வேலை இல்லை. 426 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் படிப்பு உங்கள் திறமையினால தான் வந்திருக்கே ஒழிய யாருடைய சிபாரிசுலையும் நீங்கள் வரலைன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய சந்ததிக்கும் திறமை தான், அறிவு தான் வளர்ச்சி. அதனால தான் வர முடியுன்றத இந்த 400 பேர் மட்டும் இல்லை, இதற்கு முன்னுக்கு வந்திருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகிட்ட சொல்லணும். எப்பா நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்ம படித்து விடாமுயற்சினால தான் வர முடியும், எந்தவுடைய சிபாரிசுலையும் நீங்கள் வர முடியாதுன்றதை தெளிவுபடுத்தணும். அதுக்கு தான் நம்முடைய இந்த முக்குளத்தூர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்புன்றது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டோம்ன்றது மட்டும் இல்லாமல் அந்த ஓய்வு கிடக்கிற நேரத்தில் நீங்களே ஆசிரியராக மாறிக்கிறீங்க, நீங்களே வந்து பயிற்சி கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் நம்முடைய வெற்றிக்கு முதல் படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா பணம் இன்றைக்கி வந்து கல்வி மையம் வந்து இன்றைக்கி அங்கே பார்த்தாலும் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் அது நான் ஆரம்பித்து அது ஒரு தொழிலாக மாறிடுச்சு. பணத்துக்காக மட்டும் பணம் இருக்கிற மட்டும் கொடுத்து படித்து ஐஏஎஸ் ஆகணும், குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்றது இல்லை. ஆனால் நம்முடையது இன்றைக்கி எவ்வளவோ நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த முக்குளத்தூர் இலவச கல்வி மையம் ஒரு முன்மாதிரியாக அடுத்த நிறுவனங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதனை இங்கே உங்களிடத்திலே தெளிவாக சொல்கிறேன். இது நாளடைவில் எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு முன்னோடியாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதை போல நம்முடைய அவர்கள் இன்றைக்குத்தான் தொழில்துறையில் முடிந்த அளவிற்கு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் படித்து இங்கே விஜயகுமாரன் சொன்னார், வல்லப்பன் சொன்னார், வேலைக்கு வந்து விட்டோம் என்று இல்லாமல் அது ஒழுக்கத்தோடு நேர்மையோடு உணர்வோடு நீங்கள் பல பேரை உருவாக்க வேண்டும். ஏற்றிருக்கிற பொறுப்பில் யாரும் விரல விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த கல்வியினுடைய அறக்கட்டளை இன்றைக்கு கூட்டு முயற்சியோடு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்முடைய தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய முக்குளத்தோர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இந்த மண்டபம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவே நாளடைவில் இந்த மக்கள் சமுதாயத்திற்கு வரக்கூடிய மாணவ செல்வங்கள் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக நீங்கள் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.